திமுக அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு, அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி மற்றும் மகன் கௌதம சிகாமணி, எம்பிக்கள் டி.ஆர். பாலு, கனிமொழி, கலாநிதி வீராசாமி, ஜெகத் ரட்சகன், கதிர் ஆனந்த் மற்றும் முதல்வரின் மருமகன் சபரீசன், கலாநிதி மாறன் ஆகிய 12 பேரின் சொத்துப்பட்டியல் என்று சில விவரங்களை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் வீடியோ பதிவை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியிட்டார். இதில் திமுகவினரின் சொத்து மதிப்பு 1.34 லட்சம் கோடி என்று அவர் தெரிவித்தார். இதேபோல பாஜக மாநில தலைவராக இருந்த போதும் பொறுப்பில் இல்லாத போதும் கூட அண்ணாமலை அவ்வப்போது திமுக செய்து வரும் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டி வந்தார். இந்த நிலையில் தமிழகத்தின் சாலை வசதிக்காக மத்திய அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 2043 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது. ஆனால் அந்த நிதி எங்கே சென்றது என்ற கேள்வியை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள உடுமன்பாறை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு தினசரி கடும் சிரமம் நிலவுகிறது. சமீபத்தில் அந்த பகுதியில் வசிக்கும் முதியவர் ஒருவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. சாலை வசதி இல்லாததால் மலைவாழ் மக்கள் அந்த முதியவரை தொட்டில் கட்டி பல கிலோமீட்டர் தொலைவு சுமந்து சென்று மருத்துவ சேவையை பெற்றுத் தந்தனர். இந்த காட்சி வீடியோவாக எடுத்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு தற்போது வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த அண்ணாமலை தனது பதிவில் உடுமன்பாறை கிராமம் மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடியிருப்பும் சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளதாக திமுக அரசு பெருமையாக கூறி வருகிறது. ஆனால் உண்மையில் சாலை வசதி இல்லாத காரணத்தால் நோயுற்ற முதியவரை மக்கள் தொட்டிலில் கட்டி அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனையானது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தின் சாலை வசதிக்காக மத்திய அரசு 2043 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. அந்த நிதி எங்கே போயிற்று? அந்த பணம் சாலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தும் 50க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்காக மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட 2.46 லட்சம் கோடி ரூபாய் நிதியில் 62% அதாவது 1.54 லட்சம் கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் தேங்கியுள்ளது. இதில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. இதை முழுமையாக பயன்படுத்த மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதமர் ஆவாஸ் யோஜனா, ஜல்ஜீவன் திட்டம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் உட்பட பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்குகிறது. இது போன்ற நிதியை ஒதுக்குவது, பயன்படுத்துவது போன்றவற்றுக்காக SNA எனப்படும் நோடல் ஏஜென்சி என்ற ஒருங்கிணைப்பு அமைப்பை மாநில அரசுகள் அடையாளம் காட்டுகின்றன. இவற்றின் பெயரில் வங்கிகளில் தனி கணக்கு துவக்கப்பட்டு அதற்கு மத்திய அரசு நிதியை அனுப்பி வைக்கும். இவ்வாறு வழங்கப்படும் நிதி பயன்படுத்தப்படுவது தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. முதல் முறையாக இது குறித்த தகவல் 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 500 கோடி ரூபாய்க்கு மேல் நோடல் ஏஜென்சிகளில் தேங்கியுள்ள விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 50 முக்கிய திட்டங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி மத்திய அரசு ஒதுக்கியுள்ள 2.46 லட்சம் கோடி ரூபாயில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி 62% அதாவது 1.54 லட்சம் கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் மாநிலங்களின் கணக்கில் உள்ளது. இதில் பிரதமர் ஆவாஸ் யோஜனா, கிராமின் எனப்படும் கிராமங்களில் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், அம்ருத் எனப்படும் 500 நகர்ப்புற நகரங்களில் புத்துயிரூட்டும் திட்டம், அங்கன்வாடி மற்றும் போஷாக்கு திட்டம், ஸ்வச் பாரத் எனப்படும் தூய்மை இந்தியா இயக்கம் ஆகிய 5 முக்கிய திட்டங்களில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. அதாவது மாநிலங்களில் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிதியில் 45% இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டவை.